ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? 2 மார்க்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ். இப்போ தேர்ட் ரிவிஷனும் முடிஞ்சிருக்கும், ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்தது நீங்கள் ரெடி ஆகணும் எதுக்கு? பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்மெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5 மார்க்ஸ் சம்ஸ். யார் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு நினைக்கிறேன். யார் யார் பண்ணலையோ அவங்கெல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். Let a is equal to x belongs to w. W என்ன ஹோல் நம்பர் such that x less than 2 இது கொடுத்துருக்காங்க. b ஓடது என்னது? x belongs to n such that 1 less than x less than 4 less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x is less than 1 and x is less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சியோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 3,5. நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணணும்? வெரிஃபை தட் a cross b union c is equal to a cross b union a cross c அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இப்போ a வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல். இதை எப்படி எழுதுனா, இது எந்தெந்த நம்பருக்குள்ளே இந்த a வருதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன வருது? ஹோல் நம்பர் இருக்கிறதுனால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2. அதே போல் b வந்து நேச்சுரல் நம்பர், அதனால 1 விட லெஸ், அதாவது x is less than 1 அப்படின்னா x is greater than 1 இல்லையா, அதனால கிரேட்டர்னால 2, 3, 4 இந்த மாதிரி வந்துடும். சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? a cross b union c. முதல்ல எப்பயுமே இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணணும். b union c. பியோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும். ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணாக்க 2, 3, 4, 5 வந்துருச்சு. இப்போ இதோட என்ன பண்ணணும்? a cross b union c. ஏவோட வேல்யூ கிராஸ் b union சியோட போட்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும் 0,2, 0,3, 0,4, 0,5 இந்த மாதிரி 1 வச்சு 2 வச்சு இதெல்லாம் எழுதிட்டோம் நம்ம. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதோட ஆன்சர் 1ன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸில் என்னது? a cross b யூனியன் a cross c. முதல்ல a cross b பார்க்கலாம். ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ 0,2, 0,3, 0,4. அதே போல் 1,2, 1,3, 1,4. அதே போல் 2ஓட பண்ணும்போது 2,2, 2,3, 2,4 இதெல்லாம் போட்டோம். அடுத்தது இன்னும் என்ன வேணும்? a cross c. ஏவோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும். ரெண்டுத்தையும் நம்ம a cross c பண்ணாக்க இந்த வேல்யூ தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு வேல்யூவையும் வச்சுட்டு நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும். a cross b யூனியன் a cross c. இப்போ எல்லாத்தையும் நம்ம யூனியன் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். ஏதாவது ஒரு நம்பர் 2 தடவை வந்தால் அதை ஒரு தடவை தான் எழுதுவோம். அந்த மாதிரி எழுதும்போது நமக்கு என்ன வருது? 0,2 இந்த மாதிரி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் a cross b யூனியன் சியில் என்ன வந்ததோ அதே தான் இதுலேயும் வந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? 1 is equal to 2. அதனால் LHS equal to RHS. இப்போ என்ன சொல்கிறாங்க? வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஸோ hence it is verified. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். let f such that a tends to be a function. அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் பை என்ன டிஃபைன் பண்ணணும் நம்ம? f of x is equal to x/2 minus 1. வேர் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுன்னாக்கா ரெப்ரசன்ட் எஃப் பை ஃபஸ்ட் என்ன செட் ஆர்டர் பேரா பண்ணணும், டேபிள், ஏரோ டயக்ராம் அண்ட் கிராஃப் இதெல்லாம் இதுக்கு நீங்கள் வரையணும். சொல்யூஷன் பார்க்கலாமா நம்ம? a tends to b. அப்போ f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்களோ a, b எல்லாம் கிவன் அத்தனையும் முதல்ல எழுதியாச்சு. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? f of 2. இந்த x இருக்கிற இடத்துல நம்ம 2 அந்த எக்ஸோட வேல்யூ எழுத போகிறோம். நம்ம எக்ஸோட வேல்யூ இடத்துல இந்த f of 2 போட போகிறோம். அப்போ 2/2 minus 1. 2/2 என்னது? 1. 1 minus 1 equal to 0. அடுத்தது என்னது? ஏவோட வேல்யூ 4. f of 4 is equal to 4/2 minus 1. 2 minus 1 equal to 1 கிடச்சிடும். அடுத்தது என்ன இருக்குது? 6. 6 போட்டாக்க 6/2 minus 1. இது 3 minus 1 equal to 2. 10 போட்டால் 10/2 minus 1. 5 minus 1 equal to 4. அடுத்து 12 போட்டாக்க இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இது என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எழுத போகிறோம். முதல்ல செட் ஆர்டர் அப்போ வந்து என்னது? நம்ம 2 கொடுத்தா என்ன கிடைச்சிருக்கு? 0. 4 கொடுத்தா 1. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இங்கே ப்ராக்கெட் போட்டு நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் செட் ஆர்டர் பேர். புரிஞ்சுதா? அடுத்தது டேபிள் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்னது? 2, 4, 6, 10, 12 போட்டோம். இந்த 2 கொடுத்தாக்க f of x என்ன வந்தது? 0. 4 கொடுத்தா என்ன வந்தது? 1. 6 கொடுத்தா 2. 10னாக்கா 4. 12னா 5. ஸோ இதை இந்த மாதிரி காலம் போட்டு நீங்கள் எழுதுகிற x is equal to இது அது அந்த வேல்யூ புட் பண்ணால் f of x என்ன வந்ததோ அந்த வேல்யூ போடணும். இதுதான் டேபிள். அடுத்தது ஏரோ டயக்ராம். a and b, ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டினில், அதை நம்ம எழுதிக்கணும். இப்போ 2,0 2லேருந்து 0. அடுத்து 4,1. அடுத்து 6,2 10,4 12,5
5. ஆனால் இதில் கொஸ்டினில் 9 கொடுத்துருக்காங்க பியில், ஆனால் 9க்கு எதுவும் இல்லை, இல்லாட்டாலும் விட்டுருங்க, அது அப்படி தான் எழுதணும். இதுதான் ஏரோ டயக்ராம். அடுத்தது கிராஃப் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னது, இது வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு, இது வந்து எக்ஸு. இப்போ 2,0 இங்கே போடணும். அடுத்தது 4,1. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம ட்ரா பண்ணாக்க ஸ்கேல் வச்சு லைன் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஸோ இதுதான் நமக்கு கிராஃப். ஸோ இது எல்லாமே வரைஞ்சால் தான் யூ வில் கெட் 5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஈஸி சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் 5 மார்க் ஈஸியாக வாங்கலாம். பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. 10லேருந்து 24 வரல அவகிட்ட எவ்வளோ இருக்குது? 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் இருக்குது. அப்படின்னாக்க அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்கலாமா, என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர். இப்போ 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சம் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப் டு லாஸ்ட் என்னது 24 ஸ்கொயர். அதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கு? 10. 10க்கு முன்னாடி என்ன இருக்குது? 9 ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் உங்களுக்கு மெத்தட். இப்போ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயருக்கு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6 ஃபார்முலா. இதை இதுக்கும் எழுதியிருக்கோம், இதுக்கும் எழுதியிருக்கோம். இதில் n என்ன வரும் நமக்கு? ஃபஸ்ட்டில் 24, செகண்டில் என்ன வந்திருக்கு? 9. அதுதான் n. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் புட் பண்ண போகிறோம். 24 × 24 + 1, 2 × 24 + 1/6. இதில் பார்த்தீங்கன்னா 9 × 9 + 1 இது போட்டிருக்கோம் நம்ம. இந்த 24 அப்படியே இருக்குது. 24 + 1 25, 2 × 24 48 + 1 49. அதே போல் இதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது? 4 × அதாவது அப்படியே பண்ணாலும் சரி, இது பண்ணாக்க 4 × 25 × 49. இங்கே பார்த்தீங்கன்னாக்க 3 × 5 × 19. இதை மல்டிப்ளை பண்ணால் 4900 வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் 285. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இது கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் எப்படி எழுதணும் நம்ம? ரேகா ஹேஸ் 4615 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். He can decorate இவ்வளோ ஸ்கொயர் ஏரியா வித் திஸ் கலர் பேப்பர்ஸ். இந்த கலர் பேப்பரால் இவ்வளோ ஏரியாவுக்கு அவர் டெக்கரேட் பண்ண முடியும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். போட்டு பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸில் பியோடதும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன வெரிஃபை பண்ணணுன்னாக்க ஏபி டிரான்ஸ்போஸ் = பி டிரான்ஸ்போஸ் × ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஏ அண்ட் பி எழுதியாச்சு. முதல்ல நமக்கு என்ன வேணும்? ஏபி டிரான்ஸ்போஸ் வேணும், எல்ஹெச்எஸ். அதில் முதல்ல நம்ம ஏபி எடுக்கலாம், ஏ அண்ட் பி. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. உங்களுக்கே தெரியும் மல்டிப்ளை. இந்த ஃபஸ்ட்டு இது 5 1s are 5, 2 1s are 2 அண்ட் 9 5s are 45. அதே போல் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது 1 1s are 1, 2 1s are 2, 8 5s are 40. அதே போல் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் 52, இதெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் 30, இதோடது 43, இதோடது 3. இதுதான் நம்மளோட ஏபி கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும்? ஏபி டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போ இதை காலமை ரோவை காலமாகவும் மாற்றணும். அப்போ 52 30 43 3 இதை மாற்றி எழுதியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட். இப்போ அடுத்தது என்னது? பி டிரான்ஸ்போஸ் × ஏ டிரான்ஸ்போஸ். முதல்ல பி டிரான்ஸ்போஸ் பியை எழுதிட்டு பி டிரான்ஸ்போஸ் பியோட வேல்யூவை மாற்றி எழுதியிருக்கோம், அது கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூவை மாற்றி எழுதியிருக்கோம், ஏ டிரான்ஸ்போஸ் கிடச்சிருக்கு. இப்போ பி டிரான்ஸ்போஸ் × ஏ டிரான்ஸ்போஸ். ஏவோட பி டிரான்ஸ்போஸோடது அண்ட் ஏ டிரான்ஸ்போஸோடது எழுதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 1 × 5 5, 1 × 2 2, 5 × 9 45. அதே போல் 1 × 1 1, 1 × 2 2, 5 × 8 40. அதே போல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்தது? 52. இதெல்லாம் பண்ணாக்க 43, இதெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் 30, இது 3. அங்கே முதல்ல பார்த்தாலும் இதே வேல்யூ கிடச்சிருக்கு உங்களுக்கு, இதில் பார்த்தாலும் அதே வேல்யூ. ஸோ 1 is equal to 2, therefore LHS = RHS, hence verified. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் இல்லை, அது வந்து உங்களுக்கு தியரம். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரெயிட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், ஏபிடி தியரம் கொடுத்துருக்காங்க. இது புக்கில் இருக்குது, எல்லோரும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 34 35 36லாம் ஃபஸ்ட் ரிவிஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் திரும்பவும் போடலை உங்களுக்கு. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 35 32 36 5 மார்க்ஸ் சம்மில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாதன், an engineering student was asked to make a model shaped like cylinder
with 2 cones attached at the 2 ends. ஒரு மாடல் பண்ணணும். அந்த மாடல் எப்படி இருக்கணும்? ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கு மேலேயும் கீழேயும் என்ன இருக்கணும்? கோன் அட்டாச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஒரு மாடல் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர். கோனோட ஹைட்டு 2 சென்டிமீட்டர். இந்த கோன் இந்த 2 பக்கமும் இருக்குல்ல கோன், இதுலேருந்து இதுவரையிலும் இருக்கிறது 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட என்ன கேட்குறாங்கன்னாக்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல் தட் நார்தன் மேட். இப்போ இது ஃபுல்லோட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாக்க நீங்கள் என்ன பண்ணணும்? டயக்ராம் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக 12 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு 2 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு 2 சென்டிமீட்டர். 2 + 2 எவ்வளோ? 4. இந்த 4 இந்த 12 மைனஸ் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? சிலிண்டரோட ஹைட் 8 சென்டிமீட்டர். இதை தனியாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ சம் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் த மாடல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த 2 கோன்ஸ். மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குல்லையே, ஸோ 2 கோன்ஸ். இதை கண்டுபிடிச்சாலே ஃபுல்லாக கிடச்சிடும். இப்போ முதல்ல சிலிண்டரிக்கல் பார்ட் மாத்திரம் பார்க்கலாம். R = 3/2, H = நான் சொன்னேன் 8 சென்டிமீட்டர் வந்திருக்கு. வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டர் என்னது? πr²H. பையோட வேல்யூ 22/7, 3/2, 3/2 × 8. என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அது என்ன வந்திருக்கு? 396/7. இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 56.57 சென்டிமீட்டர் க்யூப். இப்போ அடுத்தது வால்யூம் ஆஃப் த 2 கோனிக்கல் பார்ட்ஸ். வால்யூம் ஆஃப் த கோன் என்னது? 1/3 πr²H. 2 இருக்கிறதால × 2 போட்டிருக்கீங்க. இது 2 × 1/3 22/7. ஆரோட வேல்யூ 3/2, 3/2. ஹைட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். பாக்கி இருக்கிறது என்ன இருக்குது? 22 அண்டு 3 இருக்குது. கீழே என்ன இருக்குது? 7. 22 3s are 66/7 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 9.42 சென்டிமீட்டர் க்யூப். நமக்கு என்ன வேணும்? டோட்டல் வால்யூம். இது வந்து கோன் சிலிண்டரோடது, இது கோனோடது. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாக்க 65.99 சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் வால்யூம் ஆஃப் த ஃபுல் மாடலோட வால்யூம். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பாயிண்ட் எல்லாம் வேண்டாம். இது 99 வந்திருக்கிறது மோரார்லெஸ் 1. அதனால 66 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது வரையிலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் பாக்கி இருக்கிற சம்மெல்லாம் போட்டுருவேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்குங்க. தேங்க்யூ.